ரஜினி அம்மா பாரு ரொம்ப பேய் இந்த மூஞ்சி நின்று வைம்பதுக்கா வா சாப்பிடவா நம்மள அப்படியே பண்ணிட்டு வா இந்த ஏன் நீ உட்கார் பரட்டா நீ எங்கே வர அப்படியே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங் கிளிப்ஸ் பார்க்கும்போதே தெரியும், இது ஸ்கூல் ரீஓப்பனோட வீடியோ தான். எஸ், நாங்கள் வந்து என்னோடய டாட்டருக்கு வந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றின தெளிவான எக்ஸ்பிளைன் போட வீடியோ தான் இது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வியூவே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. சன்ரைஸ் வேறு லெவலாக இருந்தது. இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு கோயம்புத்தூரில். ஸோ மார்னிங் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சிலம்பம் கிளாஸ்லாம் இருந்தது, அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ளே எதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு நான் வந்து கொஞ்சம் ரைஸு, அது போக இன்றைக்கி வந்து சப்பாத்தி, அதுதான் எங்கள் எல்லாரோட ஃபேவரட். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். தென் அவசர அவசரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாப்பா வந்து வீட்டிலேருந்து நியர்பைலேயே தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, அங்கே தான் ஸ்கூல் போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்து 2 பேருமே ஒரே ஸ்கூல் போகிறாங்க. பட் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டைமிங்குமே பிரச்சனை. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 9 மணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதே பார்த்திங்கன்னா 8:45 அந்த மாதிரி தான் கிளம்புவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 8 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அதுவும் சின்ன வழியே சேர்த்து ஒரே டைமில் ரெடி பண்ணணும். பெரிய ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டோம். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்தேன் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் எல்லாம் ஸ்கூல் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸ்கூல் இருக்குதான், பட் இருந்தாலும் ஏதோ பர்சனலி எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பாப்பா ஆல்ரெடி இந்த ஸ்கூல் தான் படிச்சிருந்தாங்க. தென் நாங்கள் எங்களோட ஒர்க் விஷயமா எங்கேயாவது ஆஃபீஸ்க்குள்ளே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் நியர்பையில் அம்மா வீடும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணினேன். ஸோ பெரிய பாப்பாவுக்கு வந்து 8:20க்குனா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்னவளுக்கு வந்து அன்றைக்கி தான் எல்கேஜி ஃபஸ்ட் டேங்கிறனால அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணி தான் கிளாஸ்க்குள்ளே விடுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவளுக்கு அப்போ நான் சாப்பாடெலாம் ஊட்ட முடியல. 8:20னா நான் 8 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ நான் அங்கேயே போய் அவங்களுக்கு ஃபுல் மேக்கப் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நானுமே அங்கே தான் சாப்பிட்டு ரெடியானு தான் சொல்லணும். எங்களுக்கு அந்தளவுக்கு 1 hour டைம் இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப குயிக்காகவே போனதுனால நாங்கள் தான் ஃபஸ்ட் ரோலையுமே உட்காந்துருந்தோம். ஸோ இதுதான் இப்போ வந்து ஸ்கூல், பாப்பாவோட ஸ்கூல் இது தான். இப்போ பார்த்துட்ருக்க இந்த பிளாக் தான் வந்து நம்ம சின்ன பாப்பா படிக்கிறது. இங்கே வந்து ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். அப்படியே இதோட ஆப்போசிட்டில் தான் பெரிய பாப்பாவோட பிளாக் இருக்குது. இது வந்து கேன்டீன். இங்கே என்ன ஒரு ப்ளஸ்னால், இங்கே படிக்கிற குழந்தைங்க வந்து கேன்டீனில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பெரிய பெரிய ப்ளஸ். இந்த பிளாக் தான் வந்து பெரியவங்களோட கிளாஸ். இங்கே வந்து 6th 12th வரைக்கும் இருக்குது. ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி அவங்க போய்ட்டு இருந்த ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சேமாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால நாங்கள் எங்களோட அலைச்சலை பார்க்காம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அழகாக அவங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து இந்த மாதிரி மிக்கி மவுஸ் பொம்மை மாதிரிலாம் செஞ்சு பேப்பர்லாம் பாப்பாவை வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் ரோவில் போய் நானும் அவரும் போய் உட்காந்தாச்சு. நாங்கள் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஐ எம் பேக் அப்படின்னு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால கோயம்புத்தூரில் எப்போ பாரு டெய்லி மழை தூரிகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வைப்போடு நம்ம அங்கே இருக்கும்போது இன்னும் செம சில்லுன்னு இருந்தது. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வெல்கம் பண்ணுறது, பிளான்ட்டு கொடுத்து வெல்கம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெடியாக செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் எல்லாம் ஒவ்வொரு இதுலேருந்து கொடுத்துருந்தாங்க குழந்தைங்க. தென் அதுக்கப்புறம் அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு 2 குழந்தைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி அழகாக விளக்கெல்லாம் ஏற்றினாங்க. தென் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஸ்பீச் கொடுத்தாங்க. தென் ஃபைனலாக வந்து பிளான்ட்டு கொடுத்து ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போக சொல்லிட்டாங்க. பட் பாப்பா வந்து கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னத்து நாள் நைட்டில் ஒரே அழுகை, ஏன்னு தெரில, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்தது. ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல. பாப்பா வந்து சுத்தமாக அழுகவே இல்லை, ஜாலியாக இருந்துட்டாங்க. ஃபங்க்ஷனும் ரொம்ப நேரம்லாம் இழுக்காமல் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒரு 1 hour கொண்டு போனாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு இதை பற்றின எல்கேஜியோட டைமிங் என்ன, யூனிஃபார்ம் என்ன, அந்த மாதிரி இதை நிறைய கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை ப்ரெசன்டேஷன் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாமே டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சது சிம்பிளாக. ஸோ நாங்கள் படித்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கடா வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, அலைச்சல்லாம் பார்க்கக்கூடாது, ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த காலத்தில் இருந்தது. பட் இப்போலாம் அப்படி இல்லை. நம்மளோட அலைச்சல்லாம் 2வது. அவங்களுக்கு எது முக்கியம், எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி பெரியவ போன ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லைன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்கூல் கோச்சிங்கில் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே.
பட் அங்கே வந்து படிப்பு மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது போக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூலில் வந்து ஏகப்பட்ட ஒரு 7 to 8 ECVன்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்து பாப்பாவை வந்து இங்கே சேர்த்தேன். ஸோ அழகாக இந்த ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறத வெல்கம் பண்ணுறத வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து பெரியவங்க ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அந்த ப்ரேயர்லாம் வச்சுருந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி அவ்வளோதான். பாப்பாவுக்கு சின்னவளுக்கு 3:30க்கு முடியும், பெரியவளுக்கு 5:30 ஆகும். ஏன்னா பேஸ்கெட் பாலில் அவங்க இருக்காங்க. ஸோ அதோட கோச்சிங் வீடியோ நான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. நான் ஈவினிங் கூட்டிகிட்டு வரும்போது நல்ல மழை. கோயம்புத்தூரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மலையில் வந்து இந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்காகவே நான் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்லா அழகாக ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அடுத்தடுத்து பாப்பாங்களை பற்றின வீடியோஸாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். அன்டில் தேங்க்யூ, பை பாய்.